நம்முடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. எனவேதான் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூறுகிறேன். இன்று நம் மூலமாக அவர் செயல்பட விரும்புகிறார். அதை மட்டும் நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் அது எத்தனை சிறந்தது. நீயே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலே சொல்லவில்லை. உண்மையை சொல்ல போனால் நம்மால் அப்படி வாழ முடியாது. அவரே உங்கள் மூலமாக வாழ விரும்புகிறார். இதைத்தான் கலாத்தியர் நிருபமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 1 அதிகாரம் 1 வசனம் முதல் 8 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா என்று கற்றுக்கொண்டோம். மேலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 1 அதிகாரம் 9 வசனம் முதல் 20 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யார் யார் ரட்சிக்கப்படுவார்கள்? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிப்பதற்கு வந்தேன் என்று இயேசு கூறியதின் அர்த்தம் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இரட்சகராக விசுவாசிக்கிறீர்களா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரான்ஸ்வர் ரேடியோ வழங்கும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி. இந்நாட்களிலே நாம் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று கலாத்தியர் 1 அதிகாரம் 9 வசனம் முதல் 20 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். கலாத்தியர் 1 அதிகாரம் 9 வசனம். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். மீண்டுமாக 8 வசனத்திலே கூறிய அதே காரியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே ரட்சிப்பு என்பதை தவிர வேறு சுவிசேஷத்தை யாராவது பிரசங்கித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கடுமையான வார்த்தைகளிலே எச்சரிக்கிறார். பச்சையாக சொல்ல வேண்டுமென்றால் அவன் அழிந்து போவானாக. மனிதனுடைய எந்த நற்கிரியைக்கும் சுவிசேஷத்திலே இடமில்லை. ரோமர் 4 அதிகாரம் 5 வசனத்திலே, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது என்ன? நான் ரட்சிக்கப்படும்படியாக நான் நல்ல மனிதனாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் நல்ல மனிதனாக மாறினால் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் ரட்சிப்பார் என்று யோசிக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் நல்ல கிரியை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு காலம் ரட்சிக்கப்பட முடியாது. நல்லவர்களை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஐயா, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சிலர் சொல்வார்கள். நீங்கள் நல்லவராக, பரிசுத்தவானாக, உங்கள் சொந்த முயற்சியினாலே மாற்றம் பெற்று பின்னர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது தவறான ஒரு எண்ணம். நாம் இருக்கும் வண்ணமாக நம்முடைய பாவங்களோடு கூட அவருடைய பாதத்திலே போய், ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. நீர் என்னுடைய இடத்திலே தண்டனையை ஏற்றுக்கொண்டதை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிப்பதற்கு வந்தேன் என்று இயேசு கூறியதன் காரணம் என்ன? நல்லவர்கள் ஒருவரும் இல்லை, நீதிமான்கள் எவரும் இல்லை. மனிதனுடைய சுய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று சொல்கிறது. அதற்கு எந்த பதிலும் நாம் சொல்ல முடியாத நேரத்திலே தான் கிருபை நம்மை ரட்சிக்க வருகிறது. ரோமர் 3 அதிகாரம் 19 வசனத்திலே, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நல்லவர்களாக வேண்டும் என்பது கடினமானதல்ல. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை பாவிகள் என்று உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. தேவனை விட்டு தூரம் போயிருக்கும் மனுக்குலம்
தங்களுடைய உண்மையான கேடான நிலைமையை உணர்ந்து கொள்வதுதான் கடினமான காரியம். யூத மார்க்கத்திலே இருந்தவர்கள் நற்செய்தியின் உண்மைகளை நிராகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்களும் நம்பினார்கள். அவர்கள் மறுதலித்த காரியம் என்னவென்றால், மனிதனுடைய இரட்சிப்பிற்கு இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் போதும் என்பதை அவர்கள் நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? யார் யார் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் இணைக்க முற்படுகிறார்களோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்கிறார். ஏனென்றால் இது சுவிசேஷத்தை புரட்டுகிறதா இருக்கிறது. கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த வசனத்திலே முதலாவதாக பிரியப்படுத்துகிற என்ற வார்த்தையை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:4 தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று சொல்கிறார். மேலும் 1 தெசலோனிக்கேயர் 4:1 நீங்கள் இன்னென்ன பிரகாரமாக நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். அதாவது சுயத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழாமல் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய நம்மை நாம் அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை விட்டு தூரம் போய் பாவத்திலே வாழுகிற மனிதனுக்கு நற்செய்தி மிக இனிமையானதாய் இராது. அதே வேளையிலே எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷரையும் ஒரே நேரத்திலே பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிறவனாக வாழும் பொழுது நிச்சயமாக சில மனுஷர் அதை குறித்து துக்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். இன்று நீங்கள் கிருபையின் நற்செய்தியை குறித்து பிரசங்கிப்பீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாவியான மனிதர்கள் தேவனுடைய கிருபையை பகைக்கிறார்கள். திருச்சபைக்கு ஒழுங்காக வரும் ஆனால் ரட்சிப்பின் நிச்சயம் பெறாத கிறிஸ்தவர்களும் கூட கிருபையின் செய்தியை கேட்க விரும்புகிறதில்லை. அவருடைய மாம்சத்தை பிரியப்படுத்தும் செய்திகளையே கேட்க விரும்புகிறார்கள். கிருபையின் நற்செய்தியானது நம்மை தூளிலும் தூசையிலும் வைத்து தேவனுக்கு முன்பாக நம்மை பிச்சைக்காரர்களாக்குகிறது. இயற்கையாகவே மனிதன் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணுகிறான். அவனை ரட்சிக்க ஒரு இரட்சகர் தேவையில்லை என்று எண்ணுகிறான். அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு உதவியாளர் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் மூழ்கி கொண்டு இருக்கிறோம். நமக்கு உதவி செய்ய அல்ல, நம்மை தூக்கி எடுக்க ஒரு இரட்சகர் தேவை. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் நீங்கள் அதை கைக்கொள்ள வேண்டும், இதை கைக்கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், இதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யாராவது பிரசங்கிக்கும் பொழுது அந்த செய்தியாளர் ஒருவேளை பிரசித்தி பெற்ற செய்தியாளராக காணப்படலாம். இன்றைக்கும் தொலைக்காட்சியிலே அப்படிப்பட்ட பல செய்திகள் வருகிறது. நிகழ்ச்சியின் தரம் மிக உன்னதமானதாக இருக்கும். விலை உயர்ந்த உபகரணங்களை கொண்டு தாளந்து படைத்தவர்களால் திறமையாக தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தெல்லாம் அவர்கள் பேசலாம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்கள் பேசலாம். ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற பாவத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் சொல்லவில்லை என்றால் அது மிக பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாவத்திற்காக மரித்தார், அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று கட்டாயம் கூற வேண்டும். இதை சொல்லாமல் அர்ப்பணிப்பை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ சொல்வது பயனற்றதாகவே இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய பழைய வாழ்க்கையோ உங்களுடைய பழைய வாழ்க்கையோ கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. எனவேதான் அவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்பதற்கென்று ஒன்றும் இல்லை என்று கூறுகிறேன். இன்று நம் மூலமாக அவர் செயல்பட விரும்புகிறார். அதை மட்டும் நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் எத்தனை சிறந்தது. நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலே சொல்லவில்லை. உண்மையை சொல்லப்போனால் உங்களால் அப்படி வாழ முடியாது. அவரே உங்கள் மூலமாக வாழ வாஞ்சிக்கிறார். அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். இதை குறித்து தான் இந்த கலாத்தியர் நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் முதலாவதாக நாம் பாவிகள் என்ற உணர்வோடு கிறிஸ்துவண்டை வந்து அவர் தரும் இலவச ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்று பல திருச்சபைகளிலே இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறாத மக்கள் திருச்சபையின் அங்கத்தினராய் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவண்டை வந்து அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், எதையாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தேவனிடத்திலே கொடுப்பதற்கு நம்மிடத்திலே எதுவுமே இல்லை. அவரே உங்களிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகும் நித்திய ஜீவன். ரோமர் 6:23 நாம் வாசிப்பதென்ன? பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இது எத்தனை எளிமையானது பிரியமானவர்களே! நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட உங்கள் இரட்சகராக விசுவாசித்திருக்கிறீர்களா? இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு மனிதன் உணர்வடையும் பொழுது நற்செயல்களை செய்ய வேண்டும் என்றே அது அவனை வழிநடத்துகிறது. தன்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை அல்ல, போதுமான ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை உணர்கிறபடியினாலே அதற்கு ஈடு செய்ய மனிதன் முயலுகிறான். நல்ல செயல்களை செய்து தான் செய்த பாவத்திற்கு அதை பரிகாரமாக எண்ணுகிறான். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் இதை செய்ய முற்பட்டார். அநேக நல்ல காரியங்களை செய்திருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவண்டை அவர் வந்தார். அப்பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? பிலிப்பியர் 3:7-8 ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே கிருபையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட உணர்வுகள் ஒரு மனிதனை விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. நியாயப்பிரமாணமானது மனிதனுடைய வீழ்ச்சியை நிராகரிக்கிறது. இதுதான் காயினுடைய நிலைமை. ஆனால் கிருபை மனிதனுடைய வீழ்ச்சியை ஒத்துக்கொள்கிறது. இந்த காரியத்தை எண்ணிதான் ஆபேல் தேவனுக்கு தனது காணிக்கையை கொண்டு வந்தான். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான ஒரு காரியத்தை சொல்லப் போகிறார். அரபு தேசத்திலே தனது அனுபவத்தை குறித்தும், எருசலேமிலே அப்போஸ்தலர்களோடு தனக்கு கிடைத்த அனுபவங்களை குறித்தும், அந்தியோகியாவிலே பேதுருவோடு கிடைத்த அனுபவத்தை குறித்தும் கூறப்போகிறார். இது 2ஆம் அதிகாரத்தின் மத்திய பகுதி வரைக்கும் நம்மை கொண்டு செல்கிறது. வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:11. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 1வது வசனத்திலே கூறிய அதே காரியத்தை மீண்டுமாய் சொல்கிறார். அதாவது தான் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். சுவிசேஷத்தை குறித்து இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல என்று சொல்கிறார். அதாவது எந்த மனுஷனிடத்திலிருந்தும் இந்த சுவிசேஷத்தை தான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்து தெளிவாக சொல்கிறார். யூத ஜனங்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய செய்தியை கேள்வி கேட்டதுமல்ல, செய்திக்கு எதிராக சவால் விட்டது மட்டுமல்ல, அவருடைய அப்போஸ்தல பட்டத்தை குறித்தும் கேள்வி கேட்டார்கள். இயேசுவோடு இருந்த 12 அவர் ஒருவர் அல்ல என்று சொன்னார்கள். எனவேதான் பவுல் தான் எப்படி கிறிஸ்துவனுடைய நேரடி வெளிப்பாட்டினாலே அப்போஸ்தலர் ஆனார் என்பதையும் கூறப்போகிறார். கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எந்த ஒரு பள்ளிக்கு சென்று வந்ததாலும் அவர் அப்போஸ்தல பொறுப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய தலையிலே கரங்களை வைத்து சிலர் அவருக்காக ஜெபித்ததினாலே அந்த பொறுப்பை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி ஒரு வெளிப்பாடோ அதே போல நற்செய்தியும் ஒரு வெளிப்பாடுதான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நற்செய்தி வெளிப்படுத்தப்பட்டது. பேதுரு மூலமாகவோ, யாக்கோபு மூலமாகவோ, யோவான் மூலமாகவோ அவர் அப்போஸ்தல பொறுப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அழைப்பை பெற்று அந்த பொறுப்பை பெற்றார். கலாத்தியர் 1:13-14 நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். இங்கே அவர் சொல்ல விரும்புவது என்ன?
யூத மார்க்கத்து எல்லா சடங்காச்சாரங்களையும் நான் கை கொண்டிருந்தாலும் அந்த பழக்க வழக்கங்களினாலே நான் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் யூத மார்க்கத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறார். அவருடைய உன்னதமான மற்றொரு அறிக்கையையும் கவனியுங்கள். கலாத்தியர் 1 15 முதல் 17 வரை வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 16ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது என்று சொல்லும் பொழுது தன்னை தெரிந்து கொள்வதை குறித்து தேவன் சித்தமுள்ளவராக இருந்தார் என்பதை குறிப்பிடுகிறார். 16ஆம் வசனத்திலே புறஜாதியார் என்று குறிப்பிடுவது யூதரல்லாத மக்களை குறித்து கூறுவது. பவுல் அப்போஸ்தலனுடைய எழுத்துக்களை ஆழமாக அகலமாக கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே அவரை குறித்து சொல்லும் பொழுது அவருக்கு மிக உன்னதமான அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது என்று தான் சொல்கிறார்கள். யூத மார்க்கத்திலே மோசேயின் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக கற்று அறிந்தவராயிருந்தார். கிரேக்க தத்துவங்களையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் இந்த இரண்டையும் இணைத்து அவர் நற்செய்தியை உருவாக்கவில்லை. நற்செய்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தே நேரடியாக வெளிப்படுத்த பெற்றார். கலாத்தியர் 1 18ஆம் வசனம், 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். இந்த அனுபவத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 9 26 முதல் 29 வரைக்கும் இவ்வாறாக கூறுகிறார். வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9 26 முதல் 29 வரை. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். இந்த சம்பவங்களை எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அவர் 3 ஆண்டுகளுக்கு குறைவாகவே பாலைவனத்திலே செலவு செய்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனை தேவன் எப்படி பயிற்றுவித்தார் என்பதை பார்க்கும் பொழுது அது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது. மோசேயையும் தேவன் வனாந்தரத்திலே தான் பயிற்றுவித்தார். ஆபிரகாமையும் பயிற்றுவிக்கும்படியாக மிக குறிப்பான இடத்திலே தேவன் வைத்தார். எலியாவின் வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் கடந்து வர வேண்டியதிருந்தது. பவுல் அப்போஸ்தலனையும் அரபு தேசத்து பாலைவனத்திலே வைத்துதான் தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. தாவீதுக்கும் ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தது அவர் குகைகளிலேயும் மலைகளிலேயும் தங்கியிருந்த காலங்களிலே தான். குறிப்பாக சவுல் ராஜாவின் கைக்கு தப்பும்படியாக வீட்டை விட்டு வெளியே இருந்த காலங்களிலே இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாயைப் போல தான் வேட்டையாடப்படுவதாக அவர் வேதனையோடு தேவனை நோக்கி புலம்பினார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலேயும் வனாந்தர அனுபவத்திலே தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பின்னர் அவர் எருசலேமுக்குள்ளே வந்து பேதுருவை சந்தித்தார். அவரோடு 15 நாள் தங்கியிருந்தேன் என்கிறார். அந்நாட்களிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்து பேசிய காரியங்களையும் அவர் செய்த பல காரியங்களையும் பவுல் அப்போஸ்தலனுக்கு விபரமாக கூறியிருந்திருக்க வேண்டும். முதலாவது பவுல் அப்போஸ்தலனை சேர்த்துக்கொள்ள அவர்கள் ஐயப்பட்டாலும் பின்னர் சேர்த்துக் கொள்கிறார்கள். கலாத்தியர் 1 19ஆம் வசனம், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. கவனித்தீர்களா? பேதுருவோடும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனான யாக்கோபோடும் மட்டுமே பவுல் அப்போஸ்தலன் தொடர்பு கொள்ள முடிந்தது. கலாத்தியர் 1 20ஆம் வசனம், நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவங்களை குறித்து பேசும்பொழுது மற்றவர்களுடைய பாராட்டுகளுக்காகவோ அவர் சொல்வதுதான் சரி என்று எண்ணுவதற்காகவோ எதையும் மிகைப்படுத்தி கூறாமல் உள்ளதை உள்ளதென்று தெளிவாக கூறுகிறார். நான் சொல்லுகிற எதுவுமே
பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்ற உறுதியோடு எழுதுகிறார். சில தனி மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படும் பொழுதோ, சில ஸ்தாபனங்களின் ஆரம்ப வரலாற்றை குறித்து எழுதும் பொழுதோ சில உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, உண்மையில்லாத காரியங்கள் சேர்க்கப்படுகின்றன. ஆனால் பவுல் தேவனோடு தனக்குள்ள உறவை குறித்தும் தான் போதிக்கிற சுசேஷத்தை குறித்தும் மிக தெளிவாக பொய்யை அல்ல உண்மையான காரியங்களையே சொல்லுகிறேன் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று சிந்தித்த வசனங்களை சற்றே திரும்பி பார்ப்பீர்கள் என்றால், கிருபையினாலே மட்டுமே ரட்சிப்பு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக நாம் இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது வேத புரட்டு, அது சுவிசேஷ புரட்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக 10ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல, கர்த்தருடைய ஊழியக்காரராயிருக்கிற ஒவ்வொருவரும் மனுஷர் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காகவோ மனுஷரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஊழியத்தையும் நிறைவேற்றக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதாயிருந்தாலும் சரி, மற்ற ஊழிய பணிவிடைகளை செய்தாலும் சரி, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடே செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஊழியத்திலே ஈடுபட வேண்டும். வசனத்தை போதிக்கும் பொழுது திருச்சபையில் உள்ள சிலருடைய மனம் புண்பட்டு விடுமே என்று பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா நேரங்களிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று மட்டுமே பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ரட்சிப்பிற்கான சுவிசேஷத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே தெளிவாக சொல்ல அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். எந்த மனுஷனுடைய யோசனையையும் அல்லது சடங்காச்சாரங்களையும் இணைத்து புதிய ஒரு செய்தியை, சுவிசேஷத்தை உருவாக்கக்கூடாது. நான்காவதாக, பவுல் அப்போஸ்தலனை கிருபையினாலே அழைத்த தேவன் இன்றைக்கும் அவருடைய சித்தப்படி என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பதற்காக அனுதினமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஐந்தாவதாக, எந்த ஒரு சூழ்நிலையிலே நம்மை குறித்தோ நம்முடைய ஊழிய ஸ்தாபனத்தை குறித்தோ நாம் பேசும் பொழுதோ எழுதும் பொழுதோ எதையுமே மிகைப்படுத்தி கூறாமல், எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளதென்று கூறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? யூத ஜனங்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய செய்தியை கேள்வி கேட்டதும் அல்ல, செய்திக்கு எதிராக சவால் விட்டதும் அல்ல. அவருடைய அப்போஸ்தலர் பட்டத்தை குறித்து மட்டும் கேள்வி கேட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷரையும் ஒரே நேரத்திலே பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிறவனாக வாழும் பொழுது நிச்சயமாக சில மனுஷர் அதை குறித்து துக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் மனுஷர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காகவோ மனுஷரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு ஊழியத்தையும் நிறைவேற்றக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதாய் இருந்தாலும் சரி, மற்ற ஊழிய பணிவிடைகளை செய்தாலும் சரி, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களை குறித்தோ அவர்கள் வேலை செய்யும் ஸ்தாபனங்களை குறித்தோ அவர்கள் செய்யும் ஊழியங்களை குறித்தோ எழுதும் பொழுதும் மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் எதையுமே மிகைப்படுத்தி கூறாமல், எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளது என்று கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். மார்க்கு 10:27.